மேடம் இங்க வேலை செய்ய வந்தீங்களா இல்ல வெட்டியா அரட்டை அடிக்க வந்தீங்களா? ப்ராப்பர்ட்டி வேணும்னு வரல மேடம். நீ என்ன இங்க அரட்டை அடிக்கவா வந்த? வரவேற்பு பொருள் சேரு டேபிள் இதெல்லாம் மாயா பஜார் படத்துல வர மாதிரி பறந்தா வரும். போய் எல்லாத்தையும் எடுத்து வை போ. ஓகே மேடம். வேன் டிரைவர் தான் ஃபோன் பண்றான். ஹலோ வேன் டிரைவர், யோ எங்கயா இருக்க? என்ன பண்ற நீ? மேடம் வர்ற வழியில 2 டயரும் வெடிச்சு வண்டி கவிழ்ந்து பொருள் எல்லாம் கொட்டி கிடக்கு மேடம். ஓ மை காட், என்ன மச்சாது? என்னையா சொல்ற? 1 ஹவர்ல ஃபங்க்ஷன் இருக்கியா? நீ லொகேஷன் அனுப்பு ஃபர்ஸ்ட். நான் வேற வேனை கொண்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். நீ முதல்ல போனை வை. மேடம் 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 என்னாச்சு மேடம்? ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்த வேன் டயர் பஸ்ட் ஆகி ரோட்ல நிக்குதாம். நான் வேற வண்டியை ஏற்பாடு பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். போ. சீக்கிரமா வண்டி எடுங்க. ஓகே மேடம். போச்சு, எல்லாம் போச்சு. இந்த ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி தான். எசக்கியம்மா எங்களை காப்பாத்து. இங்க பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த பில்டிங்க கிரகப்பிரவேசத்துக்கு ஏத்த மாதிரி அலங்காரம் பண்ணணும். இல்லனா நம்ம கம்பெனி பேரே கெட்டு போயிடும்ல. இருங்க சத்யா, நான் உடனே எம்டி கிட்ட சொல்றேன். இல்லனா எங்க எல்லாருக்கும் வேலை போயிடும். அசோக் அவசரப்படாத. இந்த யாமினி மேடம் எங்களை எப்ப பார்த்தாலும் எம்டி கிட்ட மாட்டி விட்டுட்டே இருக்காங்கல்ல. இது மட்டும் தான் யாமினி மேடத்தை மாட்டி விடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ். அசோக் அது தப்பு. அவங்க வரதுக்குள்ள நாம இந்த பில்டிங்கை டெக்கரேட் பண்ணிடுவோம். எப்படி சத்யா? நம்ம கிட்ட இருந்தா ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லையே. நாம டெக்கரேஷன் செய்யலனா நம்ம கம்பெனிக்கும் நலன் சாருக்கும் தான் கெட்ட பேர் வரும். நாம அவருக்காக தான் வேலை செய்யறோம். அவரும் நம்மள நம்பி தான் இந்த ஈவென்ட்டை ஒப்படைச்சிருக்காரு. ஆமா, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பர்சனலா ஒருத்தர் பழிவாங்க நினைக்கிறது செய்யற வேலைக்கு நாம பண்ற துரோகம். யாமினி மேடம் அப்படித்தானே பண்றாங்க. அவங்க செய்யறாங்கன்னு நாமளும் அப்படியே செஞ்சா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், அப்ப நானு மேடம். நீ ஒண்ணுமே வெட்டி முறிக்க வேண்டாம். எனக்கு எல்லாமே தெரியும். ஐ நோ எவ்ரிதிங். நீ வெறும் ரிசப்ஷன்ல நின்னு சந்தனம் குடுக்கறது, பூ குடுக்கறது, பன்னீர் தெளிக்கிறது, கடைசியா வந்து தாம்பூலம் கொடுக்கறது, இத செஞ்சா மட்டும் போதும். அனாவசியமா ஆர்வ கோளாறுல எந்த வேலையும் கெடுத்துறாத, புரியுதா? சார், நீங்க என் கூட வாங்க. ஓகே மேடம். எப்படி பேசுறாங்க பாரு. போ போ. ஹாய். ஹலோ. ஹாய். ஐ அம் அசோக். நான் சத்யா. நேத்ரன், சக்தி, நிஷா, அனிதா இவங்க தான் நம்ம டீம். வழக்கமா எங்களெல்லாம் விபி தான் ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். ஆனா அவங்க கொஞ்சம் தலகணம் பிடிச்ச பார்ட்டி, அதனால தான். ரொம்ப அழகா இருக்கீங்கல்ல, அதான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பர்ன் ஆகுது. அதெல்லாம் இல்ல, நீங்க எம்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ல அதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈகோ ஆகுது. ச்சே, ஏன்பா எல்லாரும் யாமினி மேடத்தை பத்தி தப்பாவே பேசுறீங்க? அவங்க பாவம் தெரியுமா? இவன் ஒருத்தன் தான் துரோகி. இந்த யாமினி மேடத்துக்கு பயங்கர ஜால்ரா. இவன் கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருங்க சத்யா. எங்க யாமினி மேடம் செம்மையா சீன் போடுவாங்க, ஆனா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனா நாங்க எல்லாரும் செய்யற வேலைக்கு ஏதோ அவங்களே பண்ண மாதிரி நல்ல பில்டப் போட்டுப்பாங்க. உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த கம்பெனில வேலை செய்றீங்கன்னா நிச்சயமா உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும். அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். எங்க டேலண்ட் தானே, இனி நீங்க போவ பாப்பீங்க. மேடம் இங்க வேலை செய்ய வந்தீங்களா இல்ல வெட்டியா அரட்டை அடிக்க வந்தீங்களா? ப்ராப்பர்ட்டி வேணும்னு வரல மேடம். நீ என்ன இங்க அரட்டை அடிக்கவா வந்த? வரவேற்பு பொருள் சேரு டேபிள் இதெல்லாம் மாயா பஜார் படத்துல வர மாதிரி பறந்தா வரும். போய் எல்லாத்தையும் எடுத்து வை போ. ஓகே மேடம். வேன் டிரைவர் தான் ஃபோன் பண்றான்.
ஹலோ வேன் டிரைவர், யோ எங்கேயா இருக்க? என்ன பண்ற நீ? மேடம், வர்ற வழியில 2 டயரும் வெடிச்சு வண்டி கவிழ்ந்து பொருள் எல்லாம் கொட்டி கிடக்கு மேடம். ஓ மை காட், என்ன மச்சான் அது? என்னையா சொல்ற? 1 ஹவர்ல ஃபங்க்ஷன் இருக்கியா? நீ லொகேஷன் அனுப்பு ஃபர்ஸ்ட். நான் வேற வேனை கொண்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். மேடம், நீ முதல்ல போனை வை. மேடம், மேடம் 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 என்னாச்சு என்ன? மேடம்? ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்த வேன் டயர் பஸ்ட் ஆகி ரோட்ல நிக்குதாம். நான் வேற வண்டியை ஏற்பாடு பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். போ. சீக்கிரமா வண்டி எடுங்க. ஓகே மேடம். போச்சு, எல்லாம் போச்சு. இந்த ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி தான். எசக்கியம்மா, எங்களை காப்பாத்து. இங்க பாருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பில்டிங்க கிரகப்பிரவேசத்துக்கு ஏத்த மாதிரி அலங்காரம் பண்ணணும். இல்லனா நம்ம கம்பெனி பேரே கெட்டு போயிடும்ல. இருங்க சத்யா, நான் உடனே எம்டி கிட்ட சொல்றேன். இல்லனா எங்க எல்லாருக்கும் வேலை போயிடும். அசோக், அவசரப்படாத. இந்த யாமினி மேடம் எங்களை எப்ப பார்த்தாலும் எம்டி கிட்ட மாட்டி விட்டுட்டே இருக்காங்கல்ல. இது மட்டும் தான் யாமினி மேடத்தை மாட்டி விடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ். அசோக், அது தப்பு. அவங்க வரதுக்குள்ள நாம இந்த பில்டிங்க டெக்கரேட் பண்ணிடுவோம். எப்படி சத்யா? நம்ம கிட்ட இருந்தா ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லையே. நாம டெக்கரேஷன் செய்யலனா நம்ம கம்பெனிக்கும் நலன் சாருக்கும் தான் கெட்ட பேர் வரும். நாம அவருக்காக தான் வேலை செய்யறோம். அவரும் நம்மள நம்பி தான் இந்த ஈவெண்ட்டை ஒப்படைச்சிருக்காரு. ஆமா, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பர்சனலா ஒருத்தர் பழிவாங்க நினைக்கிறது செய்யற வேலைக்கு நாம பண்ற துரோகம். யாமினி மேடம் அப்படித்தானே பண்றாங்க. அவங்க செய்யறாங்கன்னு நாமளும் அப்படியே செஞ்சா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வேலையும் மனசாட்சியோட செய்யறது ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம கிட்ட தான் ப்ராப்பர்ட்டியே இல்லையே சத்யா. எங்களால முடியலன்னு எம்டி கிட்ட நிக்கிறது அவமானம். ஏதோ நம்மளால ஆன முயற்சியை பண்ணி நமக்கும் திறமை இருக்குதுன்னு எம்டி சார் கிட்ட நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். நமக்கும் இது ஒரு சவால். நீயும் உன் டீமும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா இதை நம்மளால பண்ண முடியும். சரி, நான் என்னோட முயற்சியை பண்றேன், அப்புறம் உங்க இஷ்டம். என்னடா இப்படி சொல்றாங்க? புரியல. சத்யா, ஒர்க் பண்ண வந்த நம்ம பேசாம நிக்கிறோம். வெல்கம் எல்லாம் வந்து அவங்க பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. பாருடா, இது என்னமோ எனக்கு சரியா படலடா. கரெக்ட்டா. நம்மளும் ஏதாவது பண்ணலாம்டா. நான் ஹெல்ப் பண்ண போறேன். சத்யா, என்கிட்ட கொடுங்க. நான் பாரு. Thank you. டேய் வாடா, சொல்றேன்ல வாடா. நாமளும் ஏதாவது பண்ணனும். சத்யா ஒரு நிமிஷம். இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். Thank you. சத்யா, அதை என்கிட்ட கொடுங்க. நாமளும் ஹெல்ப் பண்றோம். சத்யா, நாங்க இரு பாத்துக்கிறோம். அசோக். அனிதா, வாசல்ல வரவேற்பு கோலம் போடணும். சத்யா, கோலப்பொடி இல்ல, எப்படி கோலம் போட போறோம்? முத்தண்ண, அரிசி இருக்குதுங்களா? நல்லபடியில வைக்கிறதுக்கு வாங்கி வச்ச அரிசி இருக்கு மேடம். அனிதா, நீ போய் அந்த அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துரு. சரி, ஓகே. அண்ணா, என் கூட வாங்க. போங்க. யார் உங்கள நல்லா கோலம் போடுவீங்க? நாங்க ரங்கோலி போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ்லாம் வாங்கிருக்கோம். வெரி குட். அரிசி மாவு வந்ததும் ஒரு பெரிய ரங்கோலி கோலமா போட்டுறலாம். ஆனா எங்களுக்கு அரிசி மாவுல கோலம் போட வராதே. இல்ல பரவாயில்ல, நான் போடுற கோலத்தை சுத்தி நீங்க ரங்கோலி கோலம் போட்டு டெக்கரேட் பண்ணுங்க. சிறப்பா இருக்கும். அப்ப கலக்கல சத்யா. அசோக், வாசல்ல தோரணம் இல்லாம கிரகப்பிரவேசம் நல்லா இருக்காது. ஆமாமா. ஆனா யாமினி மேடம் ஆர்டிபிஷியல் ஃப்ளவர்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிருக்காங்களே. முத்தண்ண, இங்க பக்கத்துல எதுவும் வாழை மரம் இருக்குதுங்களா? மா, நம்ம தோட்டத்திலே வாழை மரம் இருக்குமா? ஐயா வச்சிருக்காருமா. ஓ, வெரி குட். நீங்க வாழை தாரோட ஒரு 2 வெட்டி கொண்டு வாங்க. நான் வெட்டிட்டு வரேன். முதல்ல கூட போங்க. எங்கண்ணா? பின்னாடியா? அசோக், சொல்லுங்க. நீ கடைக்கு போய் பூமாலை, இந்த தென்னங்குருத்தோல, வரவேற்புக்கு தேவையான எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்துரு. நான் லிஸ்ட் எல்லாம் உனக்கு அனுப்பி விட்டுறேன். சரியா? சரி சத்யா. நீ போ. நீங்க வாங்க, நாம போய் ரிசப்ஷன்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம். வாங்க. வாங்க.
இறக்குங்க. ஆ. சீக்கிரமா இறக்குங்க. Okay, madam. நீங்க போங்க. டைம் ஆச்சு, இறக்குங்க. சரிங்க மேடம். என்ன இது டெக்கரேஷன்ஸ்? ஏன் வீட்டை இப்படி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கீங்க? கன்றாவியா இருக்கு இந்த கோலம். வாழை மரம், பூ அலங்காரம். ச்சே! கம்பெனி பேரை நாசமாக்கி என் பேரை ரிப்பேர் ஆக்கிறதுக்காக இவ்ளோ பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க. வாயை திறந்து பேசுங்க. எவ்ளோ பெரிய பட்ஜெட்டை போட்டு ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஃபிளார்ஸ் எல்லாம் வர வச்சு ரிச் லுக்ல மாடர்னா எவ்வளவு அழகா டிசைன் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாரும் சேர்ந்து உங்க புத்திய காட்டிட்டு இருக்கீங்களா? மேடம் அது வந்து நான் டெக்கரேஷன் மெட்டீரியல்ஸ கொண்டு வரதுக்குள்ள என் வேலைக்கு என்ன உல வைக்கிறீங்களா? யார் கொடுத்தா இந்த கேவலமான ஐடியாவை? கேக்குறேன்ல, சொல்லுங்க. நான் தான் மேடம். நீயா? நான் நினைச்சேன். உன்னை யார் முந்திரி கொட்ட மாதிரி இதெல்லாம் பண்ண சொன்னா? இல்ல மேடம், கிளையண்ட் வந்துட்டு இருந்தாங்க. டைம் வேற போயிட்டே இருந்தது. நம்ம கிட்ட டைம் இல்ல. அதனால கிடைச்ச கொஞ்ச நேரத்துல இந்த இயற்கையான பொருள் எல்லாம் வச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஈவென்ட்ல தலையிட்டு என் கேரியரையே நாசமாக்க பாப்ப? உன்ன மேடம் கிளைண்ட் வந்தாங்க மேடம். Oh my god! Imported flowers decoration, ரங்கோலி வாட்டர்ஃபால்ஸ் தீம்னு கிளைண்ட் கிட்ட என்னென்னமோ சொல்லி வச்சிருந்தேன். இப்போ எதுவுமே இல்ல. கண்டுபடி என்ன திட்ட போறாங்க. ஒன்னு நான் அப்புறமா வச்சுக்கிறேன், இரு. ஹலோ சார். வாங்க சார். வாங்க மேடம். நலன் ஈவென்ட் கம்பெனி சார்பா ஹாப்பி ஹவுஸ் வார்மிங் செலிப்ரேஷன். தேங்க் யூ. தேங்க்யூ. வாங்க. யாமினி, இதெல்லாம் நம்ம பிளான்லயே இல்லையே. ஆக்சுவலி எங்க குரூப்ல ஒரு கத்துக்குட்டி இருக்கு சார். ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணிட்டாங்க சார். ப்ளீஸ் கிவ் மீ 10 minutes சார். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஸ்விஸ்ல இருந்து நான் வர வச்சிருக்கேன். அதெல்லாம் ரிச் அண்ட் மாடர்ன் லுக்ல இருக்கும். இயற்கையான பொருட்கள்லாம் வச்சு யார் இதெல்லாம் பண்ணது? சார் சத்யா தான் சார் பண்ணாங்க. அசோக். வணக்கம் சார். வணக்கம் மேடம். அரிசி மாவு கோலம், வெளியில வாழைமர செட்டப், இதெல்லாம் நீதான் பண்ணியா? ஆமா சார். அரிசி மாவு கோலம் தானே நம்ம பாரம்பரியம். நாம அரிசி மாவுல கோலம் போடுறதுனால அத எறும்புக பறவைங்க எல்லாம் சாப்பிடும். அது ஒரு சுபகாரியம் இல்லையா? இது எங்க கிராமத்துல எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த பழக்கம். வெரி குட், வெரி குட், வெரி குட்மா, வெரி குட். தேங்க்ஸ் சார். ஃபைன். இப்பதாங்க வீட்டு முகப்பு ரொம்ப தெய்வீகமா அம்சமா இருக்கு. இந்த வாழை மர தோரணம், தென்னங்குருத்து எல்லாம் பிரமாதமா. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். சார் ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் ஃபாரின் ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இதை விட. யாமினி, என்னதான் வெளிநாட்டு செயற்கை பூக்களை வச்சு நம்ம டெக்கரேஷன்ஸ் பண்ணாலும் நம்ம பாரம்பரியப்படி தென்னங்குருத்தும் குலவாழையும் வாசல்ல கட்டுறது தானே அழகு. ஆமா சார். வாழைக்கோல தள்ளுற மாதிரி குடும்பத்துல சந்ததி பெருகுங்கிறது ஒரு ஐதீகம். வெரி குட்மா, வெரி குட். என்னம்மா நீ தமிழ் கலாச்சாரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க.
சார் ஆக்சுவலி அதை தான் நானும் சொல்ல வந்தேன். நம்ம ட்ரெடிஷ்னல் கல்ச்சரை நம்ம எப்படி சார் விட்டுற முடியும்? சரிம்மா, இதெல்லாம் பண்ண உனக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? ஆபீஸ்ல உங்களை பத்தி பேசும்போது உங்களுக்கு இங்க பிசினஸ் நிறைய இருந்தாலும் உங்களுக்கு இயற்கை விவசாயத்துல ஆர்வம் இருக்கு, அப்பப்ப கிராமத்துக்கு போய் விவசாயம் பண்ணுவீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அதான் சார், அதை வச்சு. வெரி குட், வெரி நைஸ். ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ சார். முதல்ல பிளானை பார்த்துட்டு என் ஒய்ஃபுக்கு என்ன கிரகப்பிரவேசம் ரொம்ப மாடர்னா இருக்கே, பாரம்பரிய ஸ்டைல்ல இல்லையேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனா நீ அதை தீர்த்து வைக்கிற மாதிரி நம்ம கலாச்சார பொருட்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபங்க்ஷனை ரொம்ப சிறப்பா பண்ணிட்ட மணி. நம்ம கிராமத்துல வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண மாதிரி மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. பாத்தியாமா, என் மனைவிக்கே ரொம்ப சந்தோஷம். இதை விட எனக்கு வேற என்னமா வேணும்? சார் ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். சார், கிளைண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்க கம்பெனியோட growth. ஆக்சுவலி இது என்னோட ஐடியா தான் சார். அதனால லாஸ்ட் மினிட்ல மாடர்ன் ஃப்ளார் செட்டப் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணி இயற்கை பொருட்களை வச்சு ட்ரைன் பண்ணி நான் என் டீம் கிட்ட கொடுத்தேன் சார். அவங்களும் ஐடியாவை கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. அப்படியா? அப்போ சத்யா இந்த ஃபங்க்ஷனுக்கு இவ வெறும் வெல்கம் கேர்ள் தான் சார். இந்த ஐடியா எல்லாமே என்னோடது தான். ஓகே ஓகே, புரியுது புரியுது. நான் பேசுறேன், நல்லன்ட்ட நான் பேசுறேம்மா. உள்ள போலாமா? ஓகே சார். வாங்க சார். சரிங்க சார். அசோக், சக்தி துரோகிங்களா? மேடம், எல்லாரும் சேர்ந்து என் முதுகுல குத்திட்டீங்கல்ல. உங்களெல்லாம் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. மேடம் மேடம் மேடம், ஒரு நிமிஷம் மேடம், கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. டெக்கரேஷன் சொதப்பினதுனால கோவிந்தன் சார் உங்களை நல்லா திட்ட போறாருன்னு நினைச்சுதான் உங்களுக்கு பதிலா நான் சத்யாவை மாட்டி விட்டேன். ஆனா கோவிந்தன் சாரோ உல்டாவா அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு சத்யாவை நல்லா புகழ்ந்துட்டார் மேடம். ஆமா மேடம். ஆமா, நானே முதல்ல நினைக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சத்யா தான். ஃபங்க்ஷன் மட்டும் முடியட்டும், அவளுக்கு இந்த யாமினி யாருன்னு காட்டுறேன். சொல்லு யாமினி, கோவிந்தன் வீட்டு கிரகப்பிரவேச ஃபங்க்ஷன் எப்படி தப்பா போச்சு? மெட்டீரியல்ஸ் வேன் சரியான நேரத்துக்கு எப்படி வராம போச்சு? இதுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபாரின் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வர வச்சது எல்லாமே வேஸ்ட். சோ கேர்லெஸ் யூ ஆர். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. சார், வேன் டயர் பஸ்ட் ஆகி வேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். டோன்ட் கிவ் மீ சில்லி எக்ஸ்கியூசஸ் யாமினி. எதுக்கு எடுத்தாலும் இந்த கம்பெனில 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பெருமையா பேசுவேல்ல, உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல மெட்டீரியல்ஸ் கொண்டு போக கூடாதுன்னு அதெல்லாம் முதல் நாள் நைட்டே ஸ்பாட்ல இருந்து மானிட்டர் பண்ணிருக்க வேண்டியதானே? சார், மெட்டீரியல் இன்சார்ஜ் அசோக் சார். ஐயோ, கவுத்துட்டுருச்சே. அடுத்தவங்க மேல பழி போடாத. ஈவென்ட் ஹெட் நீயா அசோகா? சார், வெல்கம் கேர்லா வந்த சத்யா தான் சார் இந்த ஈவெண்டே சொதப்பினதுக்கு காரணம். ஆனாலும் லாஸ்ட் மினிட்ல ஐ டிட் மை லெவல் பெஸ்ட் சார். வேன் லோடு வரலன்னதும் அங்க இருந்த நேச்சுரல் பூவெல்லாம் வச்சு, வாழை மரம்லாம் வச்சு, அரிசி மாவு கோலெல்லாம் போட்டு நேச்சுரல் ஃப்ளவர் டெக்கரேஷன்னு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் டெக்கரேட் பண்ணிட்டேன் சார். ஐ டோட்டலி மேனேஜ்டு சார்.
சார் நான் பண்ண ட்ரெடிஷ்னல் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்து கோவிந்தன் சார் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு சார். அவர் ஒய்ஃபும் டோட்டலி இம்ப்ரெஸ்டு சார். ஓ ஐ see. கோவிந்தன் என்ன எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கல. ஹலோ, பாத்தீங்களா சத்யா, கஷ்டப்பட்டு ஐடியா பண்ணி அந்த ஈவெண்ட்டை சக்சஸ் பண்ணது நீங்க. ஆனா கொஞ்சம் கூட கூச்சப்படாம அது அவங்களோட ஐடியான்னு சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டாங்க. இதுதான் யாமினி மேடம். டக்கு டக்குன்னு கலர் மாறுறதுல ஒரு பச்சோந்தியே வெக்கப்பட வச்சிருவாங்கன்னா பாத்துக்கியேன். ஓ அப்படியா, வெரி குட். விடு அசோக், இது ஒரு டீம் ஒர்க். கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைச்சா போதும். நீங்க ஒரு பொழைக்க தெரியாத ஆள் சத்யா. ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய். யாமினி, போன்ல யார் தெரியுமா? கோவிந்தன் தான். ஓ அவரா சார்? காலையில நடந்த கிரகப்பிரவேச ஃபங்க்ஷனை பத்தி அவனும் அவன் வைஃபும் மாறி மாறி பாராட்டி தள்ளிட்டாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. அப்பாடா. இப்படி எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். யாமினி, நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, சத்யாவுக்கு தான் சொல்லணும். கோவிந்தன் இவ்வளவு நேரம் சத்யாவை பத்தி தான் அவ்வளவு புகழ்ந்து சொன்னாரு. அவர் வைஃப் அதுக்கு மேல ஒரு படி மேல போய் சத்யா அவங்க வீட்டு பொண்ணுன்னு புகழ்ந்து பேசினாங்க. ஏமா சத்யா, பாரம்பரிய கலாச்சாரப்படி அரிசி மாவுல கோலம் போட்டு அசத்திட்டியாமே. வெரி குட் ஜாப் சத்யா, வெல் டன்.